ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை பணிவுடனும் பக்தியுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனம் மெதுவாக நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். வலது கையை இடது இதயத்தில் வைத்து இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளதம்மா, ஒளி பெற்றுள்ளது. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் அறியாமைகளையும் அகங்காரத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களின் ஆத்மாவை நாங்கள் உணர்வதற்கு அருள் புரியுங்களம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்ல வேண்டும். நாங்கள் தியானம் செய்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும். மெதுவாக நமது கவனம் சகஸ்ராரம், 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी
श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னை அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து ஒரு மேற்கோள். மகா காளியின் சக்தி மாயை உருவாக்குவதன் மூலம் நமது அகங்காரத்தை சரி செய்கிறார். நாம் பின்தொடரும் பல மாயைகளுக்கு இதுவே காரணமாகும். இது ஒரு மாயை. உங்களுக்குள் திருப்தி அடைந்துவிட்டால் பிறகு அதன் பின்னால் ஓட மாட்டீர்கள். சரஸ்வதி கல்வியின் தெய்வம். மகா சரஸ்வதி அறிவின் தெய்வம், தூய அறிவாகும். சகஜ யோகம் என்பது தெய்வீகத்தை பற்றியது. நுட்பத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை தருபவர் சரஸ்வதி. கற்றறிந்தவர் தன் கற்றலின் பலனிற்கு தலைவணங்க வேண்டும். கற்றறிந்து தனக்கு முடிவே இல்லை என்று நினைப்பவன் என்றும் முழுமையாக கற்காதவன். பணிவை தருபவர் சரஸ்வதி. சரியான சமநிலையை தருபவர் மகாலட்சுமி. உங்கள் சரணடைதல் உங்களை மேலேற்ற உதவும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. 3 முப்பெருந்தேவிகளின் பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவு. இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு சில நொடிகள் நாம் நமது தியானத்தில் நம்மை உள்முகமாக கவனிப்போம். நம்முடைய குண்டலினி தாயின் மேலேறுதலின் உணர்வை நாம் உணர முடிகிறதா என்று காண்போம். நமது சகஸ்ராராவில் அன்னையின் அருளால் கிடைக்கப் பெறுகின்ற அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை நம்மால் உணர முடிகிறதா என்பதையும் கவனிப்போம். இதில் ஏதேனும் இடர்பாடுகள் இருந்தால் மனதளவில் மனப்பூர்வமாக அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். சரணடைதல் என்பது மிக முக்கியம். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லாத நிலையில் பக்தியினால் மட்டுமே நாம் சரணடைய முடியும். அது நம்மால் முடிகிறதா என்பதை நாம் இந்த நொடி தியானத்தில் உணரலாம்.
அன்னையின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுள்ள நாம் தியானத்தை தொடர்வோம். மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆதி பூமி தேவியாவீர். தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருப்பதற்கு எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து தடைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். கவனம் நமது இடாநாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருப்பதற்கு எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து தடைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். கவனம் பிங்களா நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த ஆனந்த நிலையில் நிலைத்திருக்க எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான சமநிலையற்ற தன்மைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சமநிலையில் இருக்க எங்களை ஆசீர்வதியுங்கள். கவனம் நமது மைய நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குணத்தை நிலைநிறுத்துங்கள். தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் சக்திக்கு சரணடைகிறோம். எங்களின் பக்தியாலும் செயல்களாலும் தங்களிடத்தில் சரணடைகிறோம். தாங்களே வார்த்தைகளின் ஆரம்பம், தாங்களே முடிவும் ஆவீர். தாயே, எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு அளித்து எங்களுள் தூய அறிவை உணர வைத்து கடவுளோடு நாங்கள் எவ்வாறு ஒருங்கிணைவது என்பதை உணர்த்தியவர் தாங்களாவீர். தங்களை யார் பக்தியுடன் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு தங்களின் அன்பை முழுமையாக அளித்து அவர்களின் ஆத்மாவை உணர வைக்கிறீர்கள். தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். அனைத்தையும் அறிந்தவர் தாங்களே, அனைத்தையும் செய்பவரும் தாங்களே. எங்களுக்குள் தூய விருப்பம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். நாங்கள் ஸ்ரீ கணேசரை போன்ற தெய்வீக ஞானத்தையும் விவேகத்தையும் தூய்மையையும் மங்களகரத்தையும் கொண்டவர்களாக இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக.
நமது கவனத்தை மூலாதாரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மூலாதாரத்தின் 4 இதழ்கள் மீது நமது கவனம் இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். நமது தியான நிலையில் நாம் ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறுவோம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम्
अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादस्सन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता। ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் இதய சக்கரத்தினுள் தாங்கள் ஸ்ரீ ஜெகதம்பாவாகவும் ஸ்ரீ துர்கா மாதாவாகவும் வீற்றிருக்கிறீர்கள். தாயே, எங்களுக்கு எங்களின் ஆத்மாவை விழிப்புணர்வு அடைய வைத்து அதை உணர வைத்தவர் தாங்களாவீர். எங்களுக்குள் இருக்கின்ற பயத்தை அகற்றி தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அளித்தவர் தாங்களாவீர். எங்களுக்கு எங்களின் நிலையை தூய அறிவின் மூலமாக உணர்த்தியவராவீர். எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எவ்வாறு நாங்கள் செல்வது என்பதை வழிகாட்டியவரும் தாங்களாவீர். எங்களுக்கு மாயையின் திரையை நீக்கி நன்மை தீமைகளின் உண்மையான அர்த்தத்தை எங்களுக்கு உணர்த்தி வெளிப்படுத்தியவரும் தாங்களாவீர். எங்களுக்கு இறைவனின் ராஜ்யத்தின் உண்மை நிலையை உணர்த்தியவரும் தாங்களாவீர். தாயே, தங்களின் சக்தியால் எங்களுக்கு தியானம் என்னவென்பதையும் புரிய வைத்தீர். எங்களின் தியானத்தில் நாங்கள் முழுமையாக எண்ணங்களற்ற நிலையை அடைவதற்கான சக்தியை அளிப்பவர் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் பொறுப்புணர்வையும் தங்களின் அன்பையும் உணர்த்திய தங்களுக்கு எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். தாயே, எப்பொழுதும் எங்களின் இதயத்தினுள் சரணடைதல் என்பது உண்மையானதாகவும் பக்தி என்பது எதிர்பார்ப்புகள் இல்லாமலும் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா.
மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீம் ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் சகஸ்ராரம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, தயவு செய்து எங்களை தியானத்தினுள் எவ்வித எண்ண ஓட்டங்களும் சந்தேகங்களும் இல்லாத நிலையை நாங்கள் அடைவதற்கு தங்களின் அருளாசியை எங்களுக்கு வழங்கிடுங்களம்மா. தங்களால் மட்டுமே எங்களை தியானத்தின் ஆழத்தை உணர வைக்கவும் முடியும். அதன் ஆனந்தத்தையும் அமைதியையும் உணர வைக்க முடியும். எங்களுக்கு அந்த நிலையை தயவு செய்து தந்தருளுங்கள். மந்திரம் ஸ்ரீ பரமானந்த ஸ்வரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பரமானந்த ஸ்வரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னை அவர்கள் ஸ்ரீ மகாலட்சுமி பூஜையில் ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்டு தியான நிலையிலேயே தொடர்ந்து இருப்போம். असं मांडलेलं आहे की तुम्ही वरच येऊ शकत नाही, असं ठेवलं नाही पाहिजे. असं ठेवा की व्यवस्था खाली खाली काय हवंच नाही. थोडी जागा ठेवा मी यातला जायला आहे ना, आणि वर बसा म्हणजे त्याला काय आहे की बरोबर समजेल. हां,
I think you can leave it now. इकडे काही बघे आहेत त्यांना आतमध्ये घ्या नाही तर बाहेर बसा म्हणा बघ्यांना एकदम आतमध्ये असायचं असेल तर आतमध्ये घ्या. So we are all here now. मी इंग्लिशमध्ये असं बोलते कारण एकशे फार कमी मंडळी तेव्हा इंग्लिशमध्येच बोलते. In this sacred place called Kolhapur, the goddess killed an asura called Kolasura here, who was a very bad demon, who was born again recently, but he died also. So thank God, the death of Kolasura has taken place. This place especially is marked because from the Mother Earth, the Mahalakshmi energy was emitted specially from the deity of Mahalakshmi. And as you know that Mahalakshmi is the ascending power within us through which we ascend. It's like the staircase which takes you into the realm of God. And so it is very important. And Maharashtra's deity is Vithala, Sri Krishna, because ascending power of Vishnu, Sri Krishna, then Mahavishnu, and then to sustain. It is possible because we have got Mahalakshmi present within us. If you did not have Sushumna, having like animals, even animals have this channel up to a point. As you know, they can come up to the void. But after the void, the ascent, as human being, starts through this Mahalakshmi energy within us. So this energy is very important. And that one is very much worshipped in this country. First, this energy starts working within us as seeking shelter and food. Once the shelter is established, which is established through the Mahakali Shakti. I mean, when it is in the heart of an animal, sense of security is established, then he starts seeking food. In the same way, human beings also, once he is established in his security, then he starts thinking of feeding himself, looking after himself. So at the very primitive stage, the human beings first tried to establish their security by getting into some caves or some shelters where they could abide without fear to life, because if there is no life, you don't think of food.
For example, if there's an emergency, we had a very bad floods in Patna. And it was such a bad flood that people had to go in the upper story and look after their security. That was the first thing, which is such an innate feeling in human beings to preserve life. And that comes from the Mahakali's powers. And when they went up there, they told me that they didn't have food for 3 days, but they had never thought of food. They never even thought they were hungry. They were only worried that the water may rise up to that point where they are and they'll all sink and die. So the only worry was that how to exist, how to survive. And the food question did not come. But when people starve, they also start thinking of insecurity, that they may die, and then they start thinking about food. So the first security comes in, then the second comes the sense of food. In emergency, the sense of food that comes is the beginning. But later on, we start putting our attention to food. Then the enjoyment of the food, then discrimination of the food, and all those things, you see, various things start coming into us, and we get lost with this Mahalakshmi Tantra. The more we worry about the food, the more we worry about the taste of the food, the more we worry about the time of the food. I mean, one can live without food for 2-3 days very easily. There's no problem. But we think that we are used to breakfast at 8 o'clock, we must have breakfast at 8 o'clock. Like Indians are used to their lunch at 10 o'clock, they must have lunch at 10 o'clock. This is all our slavery to time, and that's how our seeking, which is higher, finishes up. Then they'll start talking about food all the time. This is of course Mahalakshmi's blessings that we think of food, but she doesn't say that you get lost with it. So we get lost with it, and once we are lost with it, then our seeking doesn't become high. Our taste habits, we like this, we like that, this is good, that is bad, would like to have this. Still, if it lingers, it keeps us down. Whatever we get, we should try to eat. Whatever we think good may not be good for us. It may be good for the time, but may not be good for us, may not be good from vibrations point of view. So whatever God gives us, whatever is there, is good, vibrate it and eat it. Also, then the preservation sense comes in, that if you eat wrong type of food, then people start thinking that this will also ruin their security because they may lose their health. Then they start thinking about, up to a point is all right, but if you do too much, then you get out of the circulation, in the sense that if you are flying through, will you please pay attention here? I am surprised that you are Sahajogis. How is it your attention goes to small things like that? There's a lady still looking at that. So. If आओ जरा तुम्ही असं करा, मी बसले असताना येऊ नका. सगळ्यांचं अटेन्शन खराब आहे. Please try to put your attention to what I am saying. Is it important that because of bringing something must you see that? I mean, this is really silly at this age. Now you are Sahajogis, your attention should be concentrated. So now the attention more goes towards the acquisition of better facilities for food, or better food, whatever you may call, for health food as we call it, and that also if you go too much. You can touch the banks, but you shouldn't cross over and walk through, otherwise how will you move on the river? That's the point. So we start
building up that sort of a nonsense also. This is good for health, this is not good for health, that is good for health. And health for what? So what is the health? Health is for having a good attention, which you don't have. It's lost in the food. And some people I've seen, they are just still lost in food, completely. Though they have got the glimpse of Sahaja Yoga, but still they are very much attached to food. So that sort of an attitude must be changed. We should see where we go and get ourselves attached and lose our attention. This is very important that we should be very careful about our attention. Where is it? So now the attention moves on with that. I mean, those who still move further and don't jump on the banks, still move in the river further on. Attention goes on, then they think that, you see, this kind, it works all the time, the insecurity part of it even, so that this food could be lost. So what should we do to have better food? So they start thinking of money. So you know that the barter system became a system of money. People started having money. But then apart from food, clothing, other things started. And people started moving with it to the Mahakali power more and more, and the creative power more and more. The banks are also becoming subtler and subtler. The movement is also become subtler and subtler. So as the man started moving higher and higher, arts developed on the right side, and the idea of quality of life or quality of security changed. So both the sides becoming subtler and subtler, and the growth becoming subtler and subtler, man gets again lost into those subtler banks on the right of the land. Still you have to move further. So the Mahalakshmi power takes you higher and higher. That time then you think you must express yourself. And the expression starts in arts, culture. It starts also in your living, in your institutions of security like political advancement, political institutions. And that's how human beings reached a point where now they think they have done that was all possible, but still in a subtler way they are still lost. So the Mahalakshmi Tattva went up to say Christ, up to that point, and still people have not gone into the subtler side of that. They are still on the banks, moving towards the banks, not in the center of it. In Sahaja Yoga, what happens is that the pure desire, that is Kundalini, is kept at the beginning of the life, just at the beginning of the life. When you are not even a human being, even below is carbon, and all the journey from carbon onwards is to be repressed again through the Kundalini. All this journey that you did on the superficial level of this Mahalakshmi stream has to be redone in the innermost way, to penetrate through all these subtler centers which are inside the stream, not outside. Because if you are on the outside, you always go to the banks. From where you cannot see any banks, there is no attention that could be taken to the banks, but you move further, like a jet. And this Kundalini is the one, that's the true desire. But your attention has to be on the target. Even if you say that the Kundalini is the moving force, still, where is your attention? Still your attention is on the bank, so you come up again superficially. You come and just float superficially and then again jump onto some bank. Then again I'll have to put you down inside the water, go inside.
Again go back to the Kundalini. Again start your journey. But from the very beginning, steadfast if you move towards the target, towards the spirit, then I have no problem. But it doesn't happen with human beings. They are so much used to the attraction of the banks that they always come up, float, go to the banks, and again sometimes settle down there or again come back. So the journey is upward, downward, downward, upward. Though the movement of the Kundalini could be such that you jump like a jet and set down there. The day that starts, I'll be the happiest person, because it is too much sometimes for me to make this kind of a journey 4 times up and down with everyone, because of the so-called attachments they have outside. The inner movement with a detached mind, if they accept a situation and they decide within themselves that I am going to do like this, I have decided on this, they can work it out. But it's not so. Mostly the attitude should be that mother is like a mirror, and we have a mirror in front of us, so we know how we are proceeding. So in the mirror, if I see myself like this, better get rid of it and go ahead. But on the contrary, if mother says something to someone that this is so, then they feel hurt and again float up. The mirror has to say something. Supposing you have some spot on your face, the mirror is not going to please you, it will say it is there. So you don't hit the mirror and you just don't get angry with the mirror, do you? You see that you clear yourself because you don't want to have any spots. But just the other way, what happens with people, I've seen that if you tell them anything or you just tell them this is wrong, they'll first explain, argue this thing, and if it doesn't work out, then they will just get angry with Sahaja Yoga and give. As if they are obliging Sahaja Yoga, as if they are obliging mother. Actually you are obliging yourself. You are not obliging anyone. Or if you take up that kind of an attitude, then only you will realize that you have to move forward without looking left or right. So we have had many experiences, quite funny. If you look back, you can see that you have been sometimes Romeo and Juliets, sometimes you have been money-minded people, sometimes you have been quarreling, fighting, arguing, tired. All kinds we have had. But those who forget all this and shoot off towards the goal are the best and the most sensible. They are the most selfish people because they know what selfishness is. All the rest are stupid because they are losing their time. There are some people I've seen who also try to use Sahaja Yoga for making money or making something for Sahaja Yoga sort of thing, and making some money out of it or sort of thing. You better make yourself in the best way and enjoy it in a way that makes you happy and makes others happy in the Sahaja stream. Or getting out of the Sahaja stream and doing something is again coming out of that innermost channel of Brahmanadi. Outward, again floating, going to the back, again going down, because every time you go down like that, you have to start your Kundalini again back. It's a very difficult thing. And the force of the Kundalini gets spent. So one has to understand that if you have to do this journey, you have to be a determined person. You have to be a disciplined person, yourself. Nobody should tell you that discipline yourself, do this, do that. You have to do. What others are doing, firstly the attention is there. I mean, you mean somebody brings it here, everybody's attention must go there. What is there to see? But this is nothing, this is very, very superfluous thing, but even serious thing should not attract your attention. Your attention should be on the solution of all the solutions. Blessing of all the blessings. The emancipation of all the emancipations. You shouldn't worry about anything else, you just worry about that connection which is being established
and nothing else, everything is looked after. It is as simple as that. If this connection is broken, the simple thing is to keep the connection on. What's the use of polishing this, doing that? Are you going to get the connection back? This is a simple, practical thing we forget. And once we start forgetting that practical side, we become retarded in our progress. And what we find, wherever we are there. Like in this Kolhapur, I would say, when I come, you will see tonight, there will be a huge crowd, very huge crowd, always we have. Out of them, how many really take up this journey? Very few. Doesn't matter. You shouldn't mind it, because they are not wise yet. But those who become wise, who take up the journey, also in between Jack in the box, they come out. Suddenly I find somebody floating. We are going through the submarine and they just jet out. This is how it has happened with all our journey. And at this place when we have arrived here not by plane, not by car, not by roads, but through the innermost core of our heart we have arrived. The Brahmananda. We have arrived at Kolhapur, at Mahalakshmi's point, to the most innermost part. And that's how we are here. So we look at this place in a very gross manner. That's our old habits. But the new habit should be vibration-wise. Where are we? What is it? Once you develop this, I can definitely completely transform this Kolhapur into Kolhapur. You are like my channels. When you go with me, I use you as my channels. But what I find that the channels are sometimes crooked, sometimes broken, sometimes there are holes, and the energy is wasted. So it is the duty of all the Sahajogis who are traveling with me especially, is to be the channel. But if you take an attitude that you are here as guests, you are to be looked after, the arrangement should be good, that should be good, then there's no meaning. You are traveling. You are traveling like saints who travel with Buddha, even much more, because they did not do anything. But you are the channels. So as you are the channels, you have to keep your channels open, efficient, and you should work it out. Today is a special day for all of you. Is called as Mahabij, the day of Mahabij. Means all the mantras have a bij, and the Mahabij of that is Omkara himself. Omkara. And in the first place, this Omkara was like an egg, Brahman. They call it Brahman. The whole Brahma, it comes, and of course when they say Brahmanda, even Sanskrit people don't know that they are talking of an egg, Brahmanda. The under of Brahma. That is the first place. And how this Brahma, these vibrations, how they were created. In the first place, when the Devi separated from Shiva, before that she had gone round him, as you know. And then Shiva told her, Sadashiva told her that you have to now create. And the separation took place. So he came out of that Pradakshina, or you can call it an elliptical form, and when he came out of it, that created a kind of a sound. Sound that had is Brahma. So that Brahma was left in that area. As I have told you that first the Devi went round Sadashiva and created a garland. That garland had covered Shiva in it, like the nucleus inside.
But when Sadashiva went out of it, it created a sound. And that sound filled the whole of that Andakriti, means the form of an egg, and that is the Mahabija. That is the Omkar. And that is reborn as Sri Ganesh and later on as Jesus Christ. That's why at Mahalakshmi's place come with Mahabija Devi is a very significant, because Mahalakshmi was the mother of Jesus, Mary, and her son was the incarnation of Mahabija. So to come here on such and such day and to do Mahalakshmi's puja is a very big privilege, is a great privilege for all. And with that privilege, you should humbly do this puja and try to get into that Mahabija, become one part of that Mahabija, which is this Brahman, the whole Brahman. Brahma is under means egg, is created, be part and parcel of that, and not to create any angularity or any kind of a misrepresentation, but be homogeneous with the whole Brahma. One has to put attention to your Brahma Shakti, which is manifested as vibrations. Today the vibrations are so great that I didn't think I would be able to speak on this, but somehow I have managed. I hope you all have been able to understand the subtlest of subtle that I have talked to you. So when you travel with me, you should not think you have come here to see the whole land and all, or to enjoy life. You have come here to become the channel of your mother's work. If you understand that, then you will be able to realize that God has given you a very appointed place. So I would request you, be reserved, and assume your seats, coveted places where God has put you. May God bless you. அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். बोलो श्री आदिशक्ति माता जी, श्री निर्मला देवी के जय. தாயே,
எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாய், இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாய், நாங்கள் எப்பொழுதும் தங்களின் கவனத்திலேயே இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டு கொள்ளலாம்.